இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சென்னை தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு ராடு ஒன்று வாங்கியிருக்காரு. கமோடோ 9 feet ராடு லுக்கானிலேருந்து. அண்டு ரீல் பார்த்திங்கன்னா டைவாவில் வாங்கியிருக்காரு, கிராஸ் ஃபயர் ரீலு. ஸோ வந்திருக்கோம். அதில் பிளேட் வந்து மெகா பி போட்டிருக்காரு 150 மீட்ரு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறாரு. இன்றைக்கி அவருக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். பார்ப்போம் நாள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. கைஸ், ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ, எப்படி ராட் அண்ட் ரீல் செட் பண்ணுறதுன்னு. இப்படி தான் 2 பீஸில் வரும் ராடு. இதை வந்து நீங்கள் கைடு இந்த கிராஸில் இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிராஸில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கிராஸில் வச்சு இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டானதுக்கப்புறம் இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே ஸ்ட்ரைட்டில் இருக்கா? ஓகே. ஸோ லைட்டாக இந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணோம். ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ வந்து ரீலை வந்து இதில் பேர் பண்ணிடலாம். ரீல் வந்து இதான் ரீல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பிரைட் லைன் நம்ம ஆல்ரெடி கடையிலே ஸ்பூல் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இன்னொரு நாள் அதை எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வந்து லைன் ஹோல்டர், இது பேர் தான். இதிலேருந்து இந்த லைனை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு கைடாக நீங்கள் இந்த லைனை கனெக்ட் பண்ணி கொண்டு வரணும். கனெக்ட் பண்ணிவிட்டு, சாரி ஆக்சுவலாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது பிகினர்ஸ் எல்லாமே பண்ணுற மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக்கை நானே பண்ணிட்டேன். மெயினாக என்னென்னா, பிரைட் லைன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது இந்த பெயில் நம்ம ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் லைனை வந்து சுற்றுனீங்கன்னா சுத்தவே சுற்றாது. இந்த பிரச்சனை எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது பெயில் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த லைனை திரும்பி வெளியே எடுக்கணும் ஃபுல்லாக. வெளியே எடுத்துட்டேன்னா, எடுத்துகிட்டு எப்போவுமே மறக்காமல் இந்த பெயில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் வந்து இந்த பெயில் நம்ம ஓப்பன் பண்ணாமே அப்படியே லைனை வெளியே எடுத்துருவாங்க. ஓகேங்களா? பெயில் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பெயில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சுற்றுனீங்கன்னா லைன் வந்து உள்ளே வந்து ஏறும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, இதில் வந்து ஒரு லீடர் லைன் அட்டாச் பண்ணணும். லீடர் லைன் எதுக்காகனா, பிரைட் லைன் வந்து நார்மலாக விசிபிளாக இருக்கும். மீன் கண்ணுக்கு வந்து பிரைட் லைன் தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம போடுற லூரை வந்து எடுக்காது. ஸோ அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் இது ஏதோ ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லீடர் லைன் யூஸ் பண்ணுறோம். அந்த பாக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் லீடர் லைன். இந்த பாக்ஸ் தான். ஸோ இதுதான் லீடர் லைனு. இதில் நான் 2 சைடும் ஸ்னாப் வித் சிவல் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சைடை வந்து பிரைட் லைனோட கனெக்ட் பண்ணிவிடுவோம், ஒரு சைடு வந்து லூரில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மீட்டர் வச்சுக்கணும் நீங்கள் லீடர் லைனை. இந்த லீடர் லைனுக்கு நீங்கள் ஒரு மோனோ ஃபிலமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷாக் லீடர்னு விற்கிது, அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ளோரோ கார்பன், 3 ஐட்டம் இருக்குது லீடர் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ளோரோ கார்பன் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் பேரக்கூடாலாம் டார்கெட் பண்ணுறீங்கன்னா வந்து ஒயர் லீடர்னு விற்கும். அது ஃபுல்லாகவே ஒயர்லேயே செஞ்சுருக்கோம். பேரக்கூடாக்கு பல்லு ஷார்ப்பு. அதனால் இந்த நார்மல் லீடர் லைன்லாம் போட்டிங்கன்னா பேரக்கூடா ஈஸியாக கட் பண்ணிவிட்டு போயிடும். அதுக்காக ஒயர் லீடர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை இப்படி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு டபுள் யூனி நாட் போட்டிருக்கேன் நான் பிரைடில். இதில் நீங்கள்
இந்த ஸ்னாப்பை இப்படி உள்ளே விட்டு கனெக்ட் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பார்த்து பொறுமை. ஓகே, இங்கே லிஃப்ட்டில் பிடிச்சிங்க விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லூரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஹவாஸோட என்ன லூருன்னு பார்த்தீங்கன்னா டேன். வெயிட் வந்து 26 கிராமு, 110 mm. இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபிஷ் மாதிரியே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷை நல்லா அட்ராக்ட் பண்ணும் இது. இதில் நீங்கள் இந்த லூரை கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்னாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட ட்ராக் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க. இந்த அளவுக்குலாம் டைட்டாக ட்ராக் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கையில் இந்த அளவுக்கு புல் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ட்ராக் வச்சுக்கணும். லூர் வந்து இதில் மாட்டியிருக்கு, அதை தான் சொல்கிறாரு. ஸோ அந்த லூரை வந்து ப்ராப்பராக இந்த ஸ்னாப்லேருந்து எடுத்து இப்படி ஃப்ரீயாக விட்டுக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் எப்போவுமே வைக்க வேண்டியது ஓரளவுக்கு டைட்னஸ் இருக்கிற மாதிரி ட்ராக். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம புல் பண்ணால் ஒரு 2 to 3 kg ட்ராக் வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். செட் பண்ணிவிட்டு காஸ்டிங் பண்ணும்போது உங்களோட லைனை இந்த பெயிலாமல் இந்த பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஃபிங்கரில் இதை ஹோல்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். பெயிலாமல் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு காஸ்ட் பண்ண வேண்டியதான். காஸ்ட் பண்ணும் போது லைனை இந்த ஃபிங்கர்லேருந்து லீவ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ரெட்ரீவ் பண்ண வேண்டியது தான். ஸோ லைட்டாக அந்த மாதிரி ஜெர்க் மோஷன் கொடுத்தீங்கன்னா மீன் துரத்திட்டே வருது. மீன் வருது. பாறை இருக்குது ஜி. மீன் பார்த்தீங்களா? ஒரு பெரிய பாறை இருக்குது, அடிக்கும் பாருங்க. இப்போ இங்கே வாங்க, பெரிய மீன் இருக்குது, பாறை துரத்திட்டு வந்தது. பெரிய பாறை இருக்குது. கைஸ், ஒரு சைஸான பாறை பார்த்தோம், ஒரு 2 கிலோ இருக்கும். ப்ராபப்ளி அதை லேண்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். பின்னாடியே துரத்திட்டு வந்ததுங்க, எடுக்கல. கொஞ்சம் நான் ஸ்லோவாக ரிட்ரீவ் பண்ணதை கவனிக்கல. நல்ல சைஸ் அடிச்சிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு காஸ்ட்லியே இந்த ராட் அண்ட் ரீலில் ஒரு மீனை பிடிச்சிருப்போம். செம ஆக்ஷனாக இருக்குது இந்த லூர், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் காஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த ஹேண்டு பாருங்கள் பொசிஷன் எப்படி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு 2 விரல் கீழே 2 விரல் மேலே இந்த இடத்துல லைனை வந்து பிடிச்சிட்டாரு. இப்போ வந்து பெயிலாமல் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கையிலே பிடிச்சிங்க, இந்த கையை எடுத்து பெயிலாமல் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி மேலே தூக்கிட்டிங்களா? இப்போது சைட்லேருந்து இப்படி தூக்கி போடும்போது கொஞ்சம் அந்த வெயிட் தெரியும்போது இந்த விரலை வந்து ரிலீஸ் பண்ண, அவ்வளோதான். போடுங்க. சூப்பர். சான்ஸே இல்லை, ஒரே காஸ்ட்டு தான். ஃபஸ்ட் காஸ்ட்லேயே நல்லா சூப்பராக பண்ணிட்டாரு. க்ளோஸ் பண்ணுங்கள், பெயிலாமல் க்ளோஸ் பண்ணுங்கள். விரலை வெளியே எடுங்க, இப்படி தள்ளுங்க. உள்ளே விரலை விடக்கூடாது, இப்படி மேலே இருந்து இப்படி தள்ளணும், அவ்வளோதான். அவ்வளோதான். ட்ராக்லாம் டைட்லாம் பண்ண பார்த்தீங்க, அப்படியே சுற்றுங்க. ஒரு 3 கிலோ பாறைடா துரத்தினே வந்துச்சுடா, கிட்ட வந்து கிளம்பிடுச்சு. நான் கவனிக்கல சரியா, இல்லைனா கொஞ்சம் ஆக்ஷன் கொடுத்தா அடிச்சிட்டு இருக்கோம். இவ்வளோ பெருசு நல்லா இருந்தது. முதல் கோப்பு போட்டு இழுக்கிறேன், பின்னாடி துரத்தின்னு வருது.
சுற்றுங்க கொஞ்சம் வேகமாக சுற்றுங்க. லைட்டாக ஜெர்க் ஆக்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி லைட்டாக ஜெர்க் பண்ணி சுற்றுங்க. மீனை தெளிவாக பார்த்தேன். அவ்வளோ பெருசு. கிட்ட வரும்போது தூக்கிடுங்க. டக்குன்னு லூரை சுற்றுங்க. வேகமாக சுற்றிடுங்க. ஓகே, சூப்பர். கொஞ்சம் நல்ல பொசிஷனில் நின்று இங்கே பாருங்கள். உங்களுக்கு ஃபோன் வந்துச்சா? கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த சுற்றி இன்னும் கொஞ்சம் மேலே சுற்றுங்க. லூர் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். சுற்றுங்க. ஓகே. இந்த விரல் இதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. இந்த பெயிலாமல் இந்த ஸ்ட்ரைட். போதும். இந்த கையை கீழே வைங்க. இந்த கையை கீழே வைக்கணும். ரைட் ஹேண்டில் பிடிக்கணும். பெயிலாமல் ஓப்பன் பண்ணணும். மறந்துடக்கூடாது. ஓப்பன் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா இங்கேயே லூர் மாட்டிட்டு நம்ம முகத்துலேயே அடிக்கும். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். இந்த ஒரு விரலில் மட்டும் பிடிங்க. மீதி விரலாம் இங்கே சொன்னால. சூப்பர். அவ்வளோதான். கேஷ் பண்ணும்போது இந்த விரலை மட்டும் ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதுவும் பண்ண வேண்டாம். தூக்கி போடுங்க. அங்கே ஸ்ட்ரைட்டில் பார்த்து தூக்கி அடிங்க. இன்னும் கொஞ்சம் அங்கே போகும்போது விட்டுருக்கணும். நீங்கள் முன்னாடியே விட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பண்ணுங்கள். டக்குன்னு பெயிலாமல் க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ சுற்றுங்க. லைனை வந்து ஸ்லாக் விடக்கூடாது. எல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக காற்றுல போயிடும். சுற்றுங்க. கொஞ்சம் கீழே இறக்கி சுற்றுங்க. போதும். அவ்வளோதான். எடுத்துருங்க. பார்த்து கல்லுக்குள்ளே போச்சுன்னா மாட்டிக்கும். இங்கே தான் நீங்கள் ஸ்பீடாக சுற்றணும். கரெக்டாக கல்லில் மாட்டிச்சு பாருங்க. பாண்டி கொஞ்சம் எறாது. இங்கே தான் கல்லில் இருக்குறா. அப்படி இப்படி டேக் ஆஃப் பண்ணணும். ஆமாம், டக்குன்னு நீங்கள் தூக்கி மேலே வச்சிடணும். வராது. உள்ளே போய் எங்கன்னா முள் மாட்டிக்கும். ட்ரபுள் இருக்குல்ல, டக்குன்னு இதெல்லாம் ஏற்றிக்கும். இந்த மாதிரி மாட்டிச்சுன்னா லூரை அறுத்து விட்டுட்டு தான் வரணும். நம்ம போய் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எடுக்க முடியாது. அதுக்கு தான் உஷாராக கிட்ட வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ணி மேலே தூக்கிடணும். விட்டுருப்பா. பாருங்கள் எப்படி கிட்ட வந்தோன்னே எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நல்லா அப்படி லாங் அடிக்கிறீங்களா? அங்கே போய் வந்துச்சா? போட்ட உடனே கொஞ்சம் ராடை கீழே வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அப்படியே ரிட்ரீவ் பண்ண வேண்டியதான். லைட்டாக இந்த மாதிரி ஜெர்க் ஆக்ஷன். இப்படி ராடை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா மீன் வந்து அப்படியே துடிச்சிட்டு வர மாதிரி வரும். உயிர் மீன் அந்த லாஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்ததுன்னா மீன் துரத்தும். கிட்ட வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு டக்குன்னு இப்படி மேலே தூக்கிக்க வேண்டியது தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம மேலே மாட்டிக்கூடாது. அதுவும் உஷாராக இருக்கணும். கீழே இருந்து ராடை அப்படியே லிஃப்ட் பண்ண மாதிரி நம்ம வைண்டிங்கும் பண்ணணும். அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா கல் மேலே வந்து விழுந்துடும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கிட்ட வந்தோடனே இப்படி விட்டுட்டு டக்குன்னு தூக்கணும் மேலே. ஓகேவா? போடுங்க. நான் பார்த்துட்டு வரேன். பயமாக இருக்குது. மாட்டிக்கணும். அப்படிலாம் பயந்தாலும் மீன் பிடிக்க முடியாது. லூர் அறுத்துட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கேஷ் பண்ண முடியும். போதும். இந்த கையை கீழே வைங்க. இந்த கை கீழே இருக்கணும். ரைட் ஹேண்டு மட்டும் மேலே இருக்கணும். இந்த கை கீழே போகணும். இந்த கை இதை பிடிச்சிங்க. ஓகே. இதை வந்து சுற்றுங்க. இதை வந்து இந்த பக்கம் இதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை சுற்றி இப்படி கொண்டு வரணும். இந்த பாயிண்ட் தெரியுதா? ஓகே. இங்கே கொண்டு வந்துட்டு இந்த விரலில் இதை பிடிங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கையில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படிலாம் பிடிக்காதீங்க. இப்படி வைங்க. இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா விரல் போய் மாட்டிக்கும். ஆமாம், அங்கே பாருங்கள். ஃபிஷ் ஆக்டிவிட்டி பாருங்கள். பயங்கரமாக பாறை தான் அடிக்குதுடா. அந்த பெரிய பாறை ஒன்று இருக்குது இங்கே அடிக்குது. இப்போ வந்து சைட்லலாம் பார்த்துங்க. ஆள் யாரும் இருக்கக்கூடாது. ஆள் மேலாம் பட்டி ஹூக் பண்ணிடக்கூடாது. பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக அடிங்க. அடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக போடுங்க. நீங்கள் ஹைட்டில் போடுறீங்க. இந்த இப்படி போடுங்க. ஏன் மேலே வானத்துக்கு எய்ம் பண்ணுறீங்க? க்ளோஸ் பண்ணுங்கள். பெயிலாம் டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணுங்கள். சுற்றுங்க. அதுதான் சொல்கிறேன். போட்டோடனே நம்ம கான்சன்ட்ரேஷன் அங்கே வந்து அதை க்ளோஸ் பண்ணணும்.
லைன் விழுந்த உடனே ஸ்லாக் இல்லாமல் பொறுமையாக சுற்றுங்க. இப்போ பொறுமையாக ஓரளவுக்கு மீடியமாக சுற்றுங்க. அங்கே பிடிச்சிங்க. பொறுமை. லூர் வந்து மேலே ஜம்ப் ஆகக்கூடாது. தண்ணிக்குள்ளேயே வரணும். அதுக்கு தான் ராடை வந்து கீழ் பக்கமாக ஹோல்ட் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு. தூக்குங்க. போதும். ரொம்ப இல்லை. சுற்றுங்க. லைனை சுற்றுங்க. தூக்கும் போது லைனை சுற்றிட்டு சொன்னல. அங்கே பார் பாண்டி மீன். சுற்றுங்க, இன்னும் கொஞ்சம் சுற்றுங்க. போடுங்க. பரவாயில்ல. ஓகே. விரலை வந்து அந்த இதில் வச்சு பிடிங்க. இந்த கையை கீழே வந்துடணும். ரைட் ஹேண்டு தான் உங்களுக்கு வரணும். ஆமாம், கரெக்ட். ஓகே, எஸ். வெயிலாமல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, தூக்கி அடிங்க. ஓகே. இந்த வாட்டி பரவாயில்ல. இன்னமும் நீங்கள் ஹைட்டு ஏற்றக்கூடாது. இன்னும் க்ளோஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக. அதை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அங்கே விழுந்தோடனே இதை க்ளோஸ் பண்ண தெரியுங்க. அப்படியே பொறுமையாக சுற்றுங்க. இதுக்கப்புறம் பொறுமையாக சுற்றுங்க. ஆமாம், மீன் தான் அது. சுற்றுங்க. அதில் ஏதோ குப்பை மாட்டிட்டு சுற்றுங்க. கொஞ்சம் மேலே தூக்கும் போது அப்படியே சுற்றிடுங்க. சுற்றிடுங்க. அவ்வளோதான். போதும். இப்போ போடுங்க. இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளே வரக்கூடாது. வெளியே விடணும். ஓப்பன் பண்ணுங்கள். வேலாம் ஓப்பன் பண்ணுங்கள். இது வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்னாப் போட்டிருக்கல, இது வெளியே நிற்கணும். இது வந்து இதில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இந்த ரிங்கு உடஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல இதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும். க்ளோஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? இப்போ கரெக்டாக நான் சொன்ன பொசிஷன் கொண்டு வாங்க. போதும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் பெயிலாமல். ஓகே, போடுங்க. ஹைட்டாக எய்ம் பண்ணாதீங்க. இப்படி எய்ம் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக. அங்கே பாருங்கள் மீன் ஆக்டிவிட்டி. அங்கே தெரியுதா? புரியுதா மீன்? அங்கே மீன் தெரியுதா? க்ளோஸ் பண்ணுங்கள். சுற்றுங்க. அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் மீன் குதிக்குது பாருங்கள். அது பரவாயில்ல, அது பின்னாடி மீன் வரும், எங்கே இருந்தாலும் வரும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க. கீழே ராடை கீழே பண்ணி. அவ்வளோதான். மேலே வரக்கூடாது லூர். அது மாதிரி உள்ளே வரணும். ஓகே, கொஞ்சம் அப்படியே தூக்கிடுங்க. அவ்வளோதான். தூக்கிடுங்க. பார்த்து மேலே பட்டுதுன்னா ஹூக் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் மேலே கைஸ், ஓரளவுக்கு அவர் ட்ரெயின் ஆகிட்டார். அங்கே பாருங்கள் கரெக்டாக லூரையும் எடுக்கிறாரு கல்லில் மாட்டாமல். அவரே காஸ்ட் பண்ண போகிறார். நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. லைன் மாட்டியிருக்கு மேலே பாருங்கள். லைன் இதில் ராடில் மாட்டியிருக்கு. அதை ட்விஸ்ட் பண்ணி அது இப்படி சுற்றி இருக்கும். சில டைம் சுற்றும், அதை பார்த்துக்கணும். லைட்டாக சுற்றுங்க. ராடை சுற்றுங்க. இல்லைனா ராடை அப்படி கீழே வச்சுட்டு நீங்கள் முன்னாடி வரணும். வந்து இந்த லைன் நீங்கள் இந்த பக்கம் சுற்றி இருக்கு இல்லையா, ஏன்னா லூர் வந்து இந்தாண்ட பக்கம் வந்துருக்கு. ஸோ இதை எடுத்து இந்த பக்கம் போட்டிங்கன்னா இப்படி இருக்கணும். பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் இது மாட்டியிருந்தீங்கன்னா சுற்றுனீங்கன்னா இதிலே மாட்டிக்கும். போகிறாரு, மேலே மாட்டிட போகிறாரு. ஆமாம், இன்றைக்கி தான் ராடன்றியில் வாங்கி புதுசாக போடுறாரு. இல்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். அவ்வளோதான், பர்ஃபெக்ட். போடுங்க. அங்கே பாருங்கள். ஓகே, லூர் ஆக்ஷன் இதான் பர்ஃபெக்ட். இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். சூப்பர். போடுங்க. தள்ளிவாப்பா. தள்ளி வந்துரு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிங்க. இன்னும் லூரை லைட்டாக மேலே ஏற்றிங்க. இன்னும் ஒரு வைண்டு. ஓகே, நல்லா லாங் கேஸ்ட் பண்ணிட்டார் பாருங்கள். அவ்வளோ தூரத்தில் போய் விழுது பாருங்க.
லூரில் ஏதோ மாட்டிருக்கு குப்பை, அதனால் ஆக்ஷன் இல்லாமல் ஒரு தெரியுதா? பின்னாடி வாலில் ஏதோ ஒரு பேப்பர் மாட்டிகிட்ருக்கு. தூக்கிடுங்க தூக்குங்க, டக்குன்னு சுற்றுங்க. இன்னும் மேலே சுற்றுங்க. இன்னும் கூட மேலே சுற்றுங்க. ராடோட பாதி டிஸ்டன்ஸில் இருக்கணும். போதும். அவர் கட்டை போனால் பரவாயில்ல, அவர் சேஃப்டியாக இருக்கணும், அதான் முக்கியம். இன்னொரு கட்டை வாங்கிக்குவார், அடிபட்டா யார் பார்க்கறது? ஓப்பன் பண்ணுங்க. வாவ், நைஸ். க்ளோஸ் பண்ணுங்க. போடுறேன், உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் போடுங்க. ஏய் பாத்துறா பசங்க, ஒன்றும் இல்லை. கைஸ் போட்டு அவர் நல்லா ட்ரெயின் ஆகிட்டார். பாருங்கள் எந்த அளவுக்கு கேஷ் பண்ணுறாருன்னு. இன்றைக்கி தான் அவர் ஆர்டர் ரீல் வாங்கி பண்ணுறாரு. பாருங்கள், சான்ஸே இல்லை, எவ்வளோ தூரம் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மீன் பிடிச்சிடுவார். அவர் ரெகுலராக வந்து ஃபிஷிங் வந்தார்னா இந்த வீக்குள்ளே மீன் பிடிப்பார். லக் இருந்தால் இன்றைக்கே பிடிப்பார். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா ஸ்நாக்ஸ், அதை சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு திரும்பி போடுங்க. இருக்குது பாருங்கள், அதோ இங்கே வாங்க, அதோ ஓட்டை இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அதுக்காக போட்டதில்லை, அது வந்து இந்த வெடி வச்சு இந்த பாறையை தகர்க்கிறதுக்காக போட்டுருது. பக்காவாக இருக்கா ஸ்டாண்டு? அதுக்கு தான் வேணாண்ணே, கல் மேலே கீழே நீங்கள் மண்ணில் போட தான் தேவை. போடலாம், எங்கே வேணால் போடலாம். மாற்றி தான் ட்ரை பண்ணணும், ஒரே இடமா பண்ணக்கூடாது. அப்படி தான் வரும், அதான் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனில் தான் வந்து பிடிக்கும் மீன். கைஸ் ஒரு கொடுவா ஹூக் பண்ணிட்டாரு ஆரிஃபு. பார்ப்போம் லேண்டிங் வீடியோவை பார்ப்போம். உயிரா விட்டுருக்காங்க, அதில் நல்லா மாட்டிருக்கு. பாறை கொடுவா இல்லை, பாறை ஒரு 3/4 கிலோ 1 கிலோ இருக்கும். 3/4 கிலோ பாறை. காட்டுறா பாண்டி, தூக்கி பிடி மீனை, கீழே வயிற்றுல பிடி மீனை. அப்படி பிடிச்சி அது கொம்ப கீழே வை. மீனை வந்து இப்படி வயிற்றுல பிடிச்சி முகத்தாண்ட இப்படி காட்டு, இப்படி பட்டையில் காட்டு. இப்படி பிடிடா, கீழே வாய்கிட்ட பிடி, இன்னும் கையை வாய்க்கிட்டா, அப்படி பிடி. அப்படி பிடி, சூப்பர், அவ்வளோதான். பிடி, பொறுமை. ஓகே, காட்டு, இப்படி காட்டு, பட்டையில் காட்டு அழகா. கைஸ் உயிரேறால மாட்டின பாறை. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபிஷிங் வந்திருந்தார். முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு அவரே கேட்போம். வாங்க சார், உங்கள் நேம் சார்? ஹலோ, ஐ ஆம் சார்ல்ஸ். அவர் வந்து சார்ல்ஸு. இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன் நான். இவர் ஆக்சுவலாக நம்மளோட யூடியூப்பில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு ட்ரை பண்ணேன் முதல்லே கொஞ்சம் அட்டன் பண்ணலான்ட்டு, பட் தட் டென்ட் ஒர்க் அவுட். ஸோ இன்றைக்கி இப்போ இங்கே வந்துட்டு இப்போ திருப்பி இங்கே ஒரு சீஷோர் ஃபிஷிங் ஒரு ஜெட்டிக்கு வந்திருக்கோம். ஜெட்டி அனுபவம் மிகவும் நல்லா இருந்தது. நல்ல ஒரு காஸ்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இட் வாஸ் டிஃபிகல்ட். நான் இப்போ ரொம்ப ஒரு லைட் வெயிட் ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பூலும் வந்து ஒரு நல்ல ஒரு லைட் வெயிட் ஸ்பூல் தான் அது. அதனால் கொஞ்சம் காஸ்டிங் ஈஸியாக இருக்குது. டயர்ட் ஆகாமல் நம்மளால் காஸ்ட் பண்ண முடியுது. ரிப்பீட்டடாக நிறையா காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 40-50 காஸ்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். லாங் டிஸ்டன்ஸ் போகுது.
இன்ஃபேக்ட் இந்த லியூர் வந்து நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் போகுது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஒரு கேட்ச் ஒன்று வந்தது, பட் ஆனால் அது ஃபுல்லாக இது எடுக்க முடியல வெளியில். பட் ஸ்டில் ஓகே, நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ கைஸ், அவர் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மீடியமாக பண்ணார். ஆனால் காஸ்ட் பண்ண அவர் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு மிட் ரேஞ்சு காஸ்டர் ஆகிட்டார். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நல்ல வெட்ரன் ஆகிடுவார். ஸோ கண்டிப்பாக நல்லா ஒரு நாள் மீன் பிடிப்பார். அவரோட கேச்சஸும் வரும், நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ, பாய்.